டென்ஷன் நிக்கிறீங்க? சரக்கு வர போகுதுடா. இன்னைக்கு பிளைட்ல சரக்கு வர போகுது. என்னது சரக்கா? ஏரோப்ளேன்ல கலசாரத்தை கடத்த ஆரம்பிச்சிட்டானுங்களா? அடா ஃபூல், அது ஒன்ன மாதிரி லோக்கல் பார்ட்டிக்கு பண்றதுடா. நான் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்டா. என்ன தங்க வர போகுதா? தங்க ஒலிம்பிக்ஸ்லயே வரல, உள்ளூர்ல எங்க இருந்து வர போகுது? அது மட்டும் இல்ல, 5 கிலோ தங்கத்தை கொண்டு வரலான்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அதை கடத்துறதுல என்ன த்ரில் இருக்குது? இது தங்கத்தை காட்டிலே மேலடா. என்ன டைமண்ட் வர போகுதா? ஓடா ரேமண்ட், இது டைமண்ட காட்டிலே மேலடா. என்னடா வர போகுது? சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. ஈகோ இல்லாம அகம்பாவம் இல்லாம அசம்ஷன் பண்ணாம கேளு, நானே சொல்றேன். 2000 தமிழ் பட திருட்டு விசிடி வரப்போகுதுரா. சிங்கப்பூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா மெட்ராஸ்க்கு வந்து அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம கைக்கு வரப்போகுதுரா. அத டிஸ்ட்ரிக்ட் வாரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணா ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும்டா. உள்ளூர் கேபிள் டிவில போட்டா பூரண கும்பம் முதல் மரியாதைடா. வயசு பொண்ணுல இருந்து வயசான ஆண்டி வரைக்கும் எப்ப போடுவீங்க எப்ப போடுவீங்க, ஏய் புது படம் எப்ப போடுவீங்கன்னு என்ன சுத்தி சுத்தி வருவாங்கடா. டேய், ரஜினி படம் போட்டா ஒரு ரேஞ்ச், கமல் படம் போட்டா ஒரு ரேஞ்சுடா. இருந்தாலும் செய்யறது திருட்டு தொழில். திருட்டு தொழில் தான்டா. ஆனா பொதுமக்கள் இது கொடுக்கிற அபிமானத்தையும் ஆதரவையும் பார்க்கும்போது இதை விட ஒரு நல்ல தொழில் இருக்கிறதா எனக்கு தெரியலடா. நான் உங்களை புகழ்றதுக்கு தமிழ்ல வார்த்தையே இல்லனா தெலுங்குல தேடி பாரு. பயணம் செய்யும் பயணிகள் அதோ வரானே, அவன் தான் நம்ம பார்ட்டி நினைக்கிறேன். அப்ப போய் வாங்கிட்டு வந்துருங்க. என்னடா தொட்டப்பட்ட ரோட்ல கேரட் வாங்குற மாதிரி சர்வ சாதாரணமா சொல்றேன்? இது இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்டா. இதுக்கு சில கோட் வேர்ட்ஸ் இருக்கு. இப்ப பாரு. உழவர் சந்தை வாழ்க ஓவர். உள்ளூர் சந்தை வாழ்க ஓவர். யூ ஆர் தி கரெக்ட் பர்சன். நீதானே திருட்டு விசிடி தியாகராஜன்? எஸ். இந்தா, இதுல 2000 விசிடி இருக்கு. பிரிண்ட்லாம் எப்படி? ஒரிஜினலை விட சூப்பரா இருக்கும். Thank you. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மெட்ராஸ் ஃளைட் எப்போ கிளம்பும்? தெரியாது. 3 வாட்டி ஏத்தி ஏத்தி இறக்குனாங்க. இப்ப பஞ்சர்ன்ட்டு ஓரத்துல வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அது மெட்ராஸ்ல எப்போ லேண்ட் ஆகும்? டேக் ஆஃப் ஆகுறதே டவுட். அப்படியே ஆனாலும் எங்க லேண்ட் ஆகுதுன்னு யாருக்கு தெரியும்? உடனடியா தெரிஞ்சுக்கணும்னா சன் டிவி ஃபிளாஷ் நியூஸ் பாரு. கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த நாள் காலையில பேப்பரை பாரு. ஆமா, இவ்வளவு கேக்குறியே, நீ யாரு? அக்கா, என்ன உனக்கு தெரியல? நான் தான் அக்கா, உன் சித்தி பையன் தியாகு. தியாகு? உனக்கு செய்த துரோகத்துக்காக அந்த வட்டமிடும் கழுகு, வாய் பிளந்து நிற்கும் ஓனாய், நம்மை சுற்றி வளைத்த மலைப்பாம்பு சீக்கு வந்து செத்து போயிருச்சுக்கா. என்னடா இது, பெத்த தாயை இப்படி திட்டுறான்னு பாக்குறியா? என்ன பொறுத்த வரைக்கும் அது தாய் இல்லக்கா, பேய். அக்கா, எனக்கு இப்ப பந்த பாசமே இல்லாம போயிருச்சு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி, நேர்மை, நியாயம், அந்த பாலிசி இருக்கிறதுனாலதான் நான் இப்ப முதலே இல்லாத முதலாளியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அக்கா, உனக்கு தெரியாதுக்கா, உன் தம்பி இப்ப ஒரு சமூக சேவக. மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தினம் தினம் பாவ மூட்டையை சுமக்கிற ஒரு போர்ட்ட இருக்க. அக்கா, நான் என்ன பத்தியே பேசிட்டு இருக்கிறேன், உன்னை பத்தி கேட்கலையே. நீ எப்படி இருக்க, எங்க இருக்கக்கா? அக்கா, உனக்கு என்ன ஆச்சுக்கா? ஓ மை காட், ஓ மை காட், உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகமாக்கா? உன்னை அந்த அளவுக்கு ஒரு இளிச்சவாயி நினைச்சிட்டான் அந்த மாமே. டேய், நினைச்சிட்டான்ல, மரியாதை நினைச்சிட்டாரு. ஓ, தாலி சென்டிமெண்டா? சரி, நினைச்சிட்டாரு. ஆனா உனக்கா, இவ்வளவு நாளா உனக்கா குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு தான் மாமர் இந்த விளையாட்டு காட்டியிருக்காரு. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நான் யாருங்கிறத காட்டுறேன். என்னமோ நீ பட்டிக்காட்டுல பிறந்து பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு இருக்கிற பாவப்பட்ட பொண்ணுன்னு அவர் நினைச்சிட்டாருல, அது கிடையாது. நீ பாரத தேசத்துக்கே சவால் விடக்கூடிய பாரதி கண்ட புதுமை பெண்ணுங்கிறத அவருக்கு நாம நிரூபிக்கணும்க்கா. ஆமாண்டா, அதுக்குதான் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச அவரை டைவர்ஸ் பண்ணிடலான்னு தெரிஞ்சவங்களை தேடி மெட்ராஸ்க்கு கிளம்புன. சபாஷ்! டைவர்ஸ் தான் இதுக்கு சரியான முடிவு. ஆனா எதுக்காக நீ இதுக்காக மெட்ராஸ் போய் ஏமாறணும்? அதான் நான் வந்துட்டேன்ல, உன் சொந்தம். அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். டைவர்ஸ் மட்டும் கேட்டா பத்தாது, அக்கா விட்டு அவர் சொத்துல பாதிய ஜீவனாம்சமா கேட்க வைக்கணும். அக்கா சொல்றத வச்சு பார்க்கும்போது மாமா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும் போல தெரியுது. அதுல பாதி 4 கோடி ரூபாய். அது அப்படியே அக்காவுக்கு வந்துடும். அக்காவுக்கு எனக்கு தெரிஞ்சு தண்ணி சிகரெட் பழக்கம் எதுவும் இல்லை. சோ சொத்து பாழாகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளவு அக்கா கண்டுக்கப்புறம் நமக்கு தான். எவ்வளவு நாளைக்கு தான் போலீஸ்க்கு மாமூல் கொடுத்தே வாழ்றது? கொஞ்ச நாளைக்கு அக்கா காசுல மஞ்சள் குடிச்சா என்ன? தியாகு, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு சரியான வக்கீல் யாருன்றதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கிடைச்சிட்டான். ஆன் பண்ணா ஆஃப் பண்ணாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அட்வொகேட் ஹரிச்சந்திரன் தான் உனக்கு சரியான வக்கீல். நான் சொல்லல. உங்களுக்கு என்ன வேணும்?
மனசு நிம்மதி வேணும். அதெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியாது. அப்ப வேற என்னதான் எங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க? டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். சரி, அதே வாங்கி கொடுங்க. நீ சின்ன பையன் இவ்வளவு பெரியவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, அதுவே அஃபென்ஸ். உளறாதீங்க. அது என் தொழில். அத கோர்ட்ல வச்சுக்காங்க. இது என்னுடைய சிஸ்டர். ஓ சாரிமா. என்னுடைய சிஸ்டருடைய டைவர்ஸ் மேட்டரா தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காரு? 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் தெரிஞ்சு. 25 வருஷமாவா? ஷேம். 25 வருஷமா ஒரே புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஷேம் ஆன் யூ மேடம். சார், அப்ப உங்க பொண்டாட்டி எங்க இருக்காங்க? இந்த மாதிரி வில்லங்கெல்லாம் வரும் தெரிஞ்சுதான் நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. ஓஹோ. ஆனா உங்க அக்காவை பார்த்த உடனே எனக்கு வெறி வந்துச்சு. என்ன மறுபடியும் உளறீங்க? இந்த தடவை உளரல. இவ்வளவு நல்லவங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்றானே, அவங்க டேந்து இவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிற வெறி வந்துடுச்சு. நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. இமிடியேட்டா ஒரு வக்கீல் நோட்டீஸ் தட்டிடுவோம். என்னப்பா அது? விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். விவாகரத்து நோட்டீஸா? என்னப்பா சொல்ற? தங்கச்சி ஏதோ கோவத்துல வாசல் வழியா போயிட்டு கொல்ல பக்கமா குதிச்சு வந்துரும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ வரமாட்டா வேலை. அவள வளர்த்துக்காரி அவன். வீட்டை விட்டு அனாதையா வெளியே வந்து சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி அவ ஜெயிச்சதும் இல்லாம என்னையும் ஜெயிக்க வச்சிருக்காளே. லேசில வந்துருவாளுங்கிற. சரிப்பா, இப்ப என்ன பண்றது? அவ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. விவாகரத்துங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணு. எப்படி கீதா இருக்க? 4 செவத்துக்குள்ள பேச்சு தீக்க வேண்டிய விஷயத்த 4 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணிட்டியே. மாமா, 4 சுவராவது 4 பேராவது அதெல்லாம் எங்க அக்காக்கு அவசியம் இல்லாதது. டேய், யாரா நீ? உறவுக்காரன். என்ன உறவு? பாசமலர்ல சிவாஜி சாவித்திரி என்ன உறவோ அந்த உறவு. என் தங்கையில எம்ஜிஆர் ஈவி சரோஜா என்ன உறவோ அந்த உறவு. முள்ளு மலர்ல ரஜினி சோபா என்ன உறவோ அந்த உறவு. கிழக்கு சீமையில விஜயகுமார் ராதிகா என்ன உறவோ அந்த உறவு. அந்த அளவுக்கு ஒரு பாசையா பாசம். அதெல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவனுக்கு தான் புரியும். அந்த மாதிரி ஊட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி கோட்டு போட்டுட்டு இருக்கவனுக்கு எல்லாம் புரியறதுக்கு நியாயம் இல்ல. ஆமாயா, இவன் என்ன சினிமா பட பேரா சொல்லிக்கிட்டு இருக்கா? சார், இந்த கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்ல புதுசா வந்திருக்குதே ஒரு திருட்டு தொழில். என்ன சார் சொல்றீங்க? அதான் சார், புதுசா வந்த படத்தை விசிடி எடுத்து விக்கிறாங்களே. ஓ, ரிலீஸுக்கு முன்னாலே திருடி ரிலீஸ் பண்றாங்களே. அந்த திருட்டு கும்பல சேர்ந்தவன் தான் இவன். ஆகா, ஊரை கொள்ளையடிச்சு உலையில ஓடுற பயவில்லையாவே. என்னடா என் தங்கச்சியை துஷ் பண்ணி விட பாக்குறியா? ஆமா, உன் தங்கச்சி ட்விஸ்ட் ஆடுது. இது எங்க அக்காடா. ஏய், தங்கச்சி இன்னைக்கு கேபிள்ல திருட்டு படம் போடுவான். நாளைக்கு திடீர்னு திருட்டு விசிடி வர்றது நின்னு போச்சுன்னா திருநகை சும்மா இருக்காது, அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பக்கத்து வீட்டுல திருடுவான், எழுத்து வீட்டுல திருடுவான், அடுத்த தெருவுல திருடுவான். இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். இல்லைன்னா ஊரு ஊரா திருட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாருமா, கேப்பார்வைய பேச்ச கேட்டு உன் வாழ்க்கை அழிச்சுக்கிறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இது பாருங்க, நான் யார் பேச்சையும் கேட்டு முடிவு எடுக்கல. எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ள வந்து பேசுங்க. வாயை திறந்ததுக்கு எஸ்கேப்பு. நான் கைய காலத்துக்குனா என்னடா வடி ரேஸ்கல். அது வரானே, அவன்தான் என் பை. அவரோட பையன். என்னக்கா அச்சு அசல் பெருசு மாதிரியே இருக்குது இந்த சிறுசு. ஆமாண்டா, பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கலான்னு பாக்குறாங்க. இல்லக்கா, பால் டப்பாக்குள்ள பசுமாட்டையே பதுக்குறானுங்க. யுவரானார், எனது கட்சிக்காரர் ராசப்பன் அவர் தரப்பு நியாயங்களை இந்த கோர்ட்டில் சொல்வதற்கு அனுமதி வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் அடுக்கடுக்கா நிறைய தப்பு பண்ணிருக்கேன். எப்ப என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்காதுன்னு முடிவாயிருச்சோ அப்பவே அவளை விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி பண்ணாம விட்டது நான் பண்ண முதல் தப்பு. கார்ல ஒரு அழகான அனாதை குழந்தை கிடந்தப்போ அதை நேரா கொண்டு போய் ஆசிரமத்துல விடாம தூக்கிட்டு வந்து அன்பா வளர்த்தம் பாருங்க, அது நான் பண்ண 2வது தப்பு. வாழ்க்கையில என் பொண்டாட்டி தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் கூட பார்க்காம இருக்கிறேன்னு, அது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற பண்ண போற 3வது தப்பு. நான் தப்பு பண்ண மாதிரி ஆண்டவன் ஒரு பெரிய தப்ப பண்ணிருக்கான். நான் வளர்க்கிற பையனை என்ன மாதிரியே படைச்சா பாருங்க, அதுதாங்க ஆண்டவன் பண்ண தப்பு. எஸ் யுவர் ஆனர், இந்த குழப்பத்துக்கு காரணமே கடவுள் தான். புராண காலத்துல கூட இந்த மாதிரி நம்ப முடியாத சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அது புராண காலம், இது விஞ்ஞான காலம். 2 பேர் உருவம் ஒன்னா இருக்கேன்னு கேட்டதுக்கு கண்ணால் காண்பதும் போய் அப்படின்ட்டாங்க. ஆனா இது விஞ்ஞான காலமாச்சே. 2 பேர் பிளட்டையும் எடுத்து அதுல உள்ள குரோமோசோமையும் ஜீனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இதான் அப்பா அதான் புள்ளன்னு ப்ரூவ் ஆயிடும்ல. ஏதோ ஜீன்ஸ் கோரமேக்ஸ்னு பேண்ட் பேரால சொல்றாங்கல, என்ன அது? டேய் கிறுக்கா, அது பேண்ட் இல்லடா, ஜீன்ஸ் குரோமோசோம்ஸ்லாம் உடம்புல உள்ள மரபணு செல்கள். இத ரத்தத்துல இருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு குழந்தையோட உண்மையான அப்பா யாருங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை எதுக்குடா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும்? ஜூல போய் பாத்தீங்கன்னா தவிக்கிட்டு தெரியுது இல்ல, அதுல ஒண்ணுதான் உங்க அப்பா. ராசப்பன், ஜீவா
2 பேருடைய ரத்தத்தையும் பரிசோதிச்சு மெடிக்கல் ரிப்போர்ட்டை இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு உத்தரவிடுகிறேன். டாக்டர், பிளட் ரிசல்ட்ட 10 நாளுக்குள்ள கோர்ட்டுக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். டாடி, கோர்ட்ல பின்னிட்டீங்களே? என்ன உங்க மகன் இல்லன்னு சொல்றீங்க? ரத்த பரிசோதனை பண்ணலாமா கேட்டா ரைட் பண்ணலாங்கறீங்க. ஆனா 10 நாள்ல பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டீங்கன்னா கேவலமா இருக்கு. இப்பவே ஒத்துக்கிட்டீங்கன்னா கௌரவமா இருக்கு. டாடி, என்னோட குடியிருந்த கோயில் யாருன்னு சொல்லுங்க டாடி. இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, ஒரு தாய் இருக்கின்றாள். நான் ஒரு தப்புமே பண்ணல, ஆனா எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. என்ன வாக்கா கோட்டு போட்டுக்கிட்டு நிக்குது? வாடா விசிடி திருட. ஏய், பேர சொல்லாம ப்ரொஃபஷனல் நீ. இந்த என்னுடைய விசிட்டிங் கார்டு வந்து என்ன பாரு. இங்க எதுக்குடா வந்த? நீ எதுக்கு வந்த? நான் சும்மா வந்தேன். ஆனா நான் சும்மா வர கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப அப்புறம் 1000 மைலுக்கு அங்கிட்டு கல்கத்தால ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு அந்த பிளட் போகும், அவன் உனக்கு கொடுப்பான். நிப்பாட்டு. இது எல்லாம் குஷி படத்துல வர்ற மேட்ரு. அந்த விசிடி என்கிட்ட இருக்கு. அட பாவி டேய், இப்படி ஒரு ரத்தம் புறம் திருடனாயிரம்டா. எய்ட்ஸ் நோயாளிட்ட மட்டும் இல்லடா, ஒன்ன மாதிரி திருட்டு போயிட்டு இருந்து கூட ரத்தம் எடுக்க கூடாதுன்னு சட்டம் போடணும். சும்மாதியா என்னமோ இப்ப மட்டும் இந்தியாவுல எங்க பார்த்தாலும் காந்திகள் வாக்கிங் போயிட்டு இருக்க மாதிரியும் புத்தர்கள் ஜாகிங் போயிட்டு இருக்கிற மாதிரியும் பேசுற. நான்சென்ஸ். நான் பிளட் கொடுக்கவே வரல. அப்ப என்ன வெண்ணைக்குடா இங்க வந்த? சொல்றேன். ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயும் வாக்கு தன்னுடைய கட்சிக்கு ஒழுங்கான முறையில ஓட்டு விழுதான்றதை செக் பண்றதுக்காக வந்து உட்கார்ந்து இருப்பானே ஒரு ஏஜென்ட். அந்த மாதிரி எங்க அக்கா கட்சிக்காக நான் வாட்ச் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா நாடு கெட்டு போச்சு. இந்தியாவுல எங்க பார்த்தாலும் ஊழல் பெருகி போச்சு. எப்படின்னா விளையாட்டில் நடக்கிற ஊழலை அரசியலாக்க பாக்குறாங்க, அரசியல் நடக்கிற ஊழலை விளையாட்டா எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எங்க அக்களையும் ஊழல்ங்கிற பெருச்சாளி உள்குத்து குத்திர கூடாதுன்றதுக்காகத்தான் உழவு பார்க்க வந்திருக்கேன் நானு. ஏ சுந்தரி, பெருச்சாலிய பத்தி பேசி பெரிய ஆளாக பாக்குறியா? அது நடக்காதா. கூடிய சீக்கிரம் உன்னை இப்படியே நிக்க வச்சு உன் செந்தோல நான் உரிக்கல, எங்க ஆத்தா கௌதாரிக்கு நான் பிறக்கிறேனா? ஏ அண்டங்காக்கா, உன்னை கூடிய சீக்கிரம் படுக்க வச்சு உன் கருந்தோலை நான் உரிக்கல, எங்க ஆத்தா காட்டேரிக்கு நான் பிறக்கிறடா. பாப்போமா? பாப்போம்டா, பாத்துறலாம்டா, பாக்கலாம்டா. டேய், சத்தம் போட்டு பேசாதீங்கடா. இவ்வளவு வருஷம் கழிச்சு எதுக்காக தண்ணி அடிக்கிறேன் தெரியுமா? ஏப்பா? ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுமா. காசு வாங்கிட்டு கேஸ் நடத்துற வக்கீல் சந்தேகப்படுறேன் மேல ஊரே ஜாடமாடையா பேசுது. அட ராசப்பா, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசத்தாப்பா செய்வேன். அவ்வளவு ஏன் பொண்டாட்டியே சந்தேகப்படுறா, சாடமாடையா குத்தி குத்தி கேட்கிறா. உங்க ஃப்ரெண்ட் எதுவும் செஞ்சிருப்பாரோ, தப்பு தண்டா பண்ணிருப்பாரோன்னு கேட்கிறா. இந்த கழுதைகளுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்ல. இவங்க மாதிரி நம்ம சாடமாடையா கேட்க முடியுமா? நம்ம எல்லாம் ஸ்ட்ரைட் தான். ஆமா ஜீவா, உனக்கு பிறந்த அம்மா நீ இப்படி அடிப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணும் பெரிய அதிர்ச்சி இல்ல. தண்ணி போட்டா உன்கிட்ட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு தெரியுமா? என்ன? ராத்திரி தண்ணி போட்டவன என்னென்ன பண்ணேங்கிறது சுத்தமா மறந்துடுவேன். காலையில தான் கேட்பேன், வேலைப்பா ராத்திரி மட்டன் பிரியாணி தின்னமா, சிக்கன் பிரியாணி தின்னமா, சரக்குல சோடா கலந்தமா, தண்ணி கலந்தமா, வீட்டுக்கு ஆட்டோல போனோமா, டாக்ஸில போனோமான்லாம் கேட்ப இல்ல. அந்த மாதிரி நீ என்னைக்காவது ராத்திரில தண்ணியை போட்டு விட்டு தப்பு தண்டா பண்ணி விட்டு மொத்தமா எதுவும் மறந்துட்டியா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. You naughty boy. ஜீவா, எவன்டா அவன்? இங்க சார் யாருன்னு? நான் தான்ப்பா மயிலுப்பா. மயிலு நீயா? ஆமா, நான் மடமடன்னு 6 அடி உயரம் வளர்ந்துட்டேன். எப்படி அடையாளம் கண்டுபிடிச்ச? ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாலும் பள்ளி பழக்கத்தை மறக்காம இருக்கிறியே, அதான்ப்பா இடுப்பு கிள்ளல். அது ஒண்ணு இல்லம்மா, அங்க ஃபாரின்ல வெள்ளை வெள்ளையேன்னு இடுப்பை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. இங்க வந்தோடனே இளம் மஞ்சள் கலர்ல ஒரு இந்தியன் இடுப்பை பார்த்தனா இளம் மனசு துள்ளல் போட்டு நண்டன காட்டுக்கு நின்னன காட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கை நின்றுச்சு. இந்த நம்ம 10ஆம் கிளாஸ் படிச்சப்போ ஒரு காலத்துல படிச்சோம்ல, அப்ப 13 பாப்பாங்க படிச்சத அதுகளை எப்படி இருக்கு? பாப்பா 13 பாப்பாக்கள்ல 12 பாப்பாக்கள் பீப்பா ஆயி போச்சுப்பா. ஐ மீன் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுச்சுன்ற. இந்த முட்டிக்கு மேல குட்டப்பாவோட போட்டதால காயத்ரி தட் கேர்ள். ஆஹா, அவளுக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல, காதலிக்கவும் மாட்டேன்றான். எத்தனையோ பேர் குட்டிகாரன் அடிச்சானுங்க. நானும் ஒற்று படிச்சு முட்டியை பேத்துக்கிட்டேன். மாட்டவும் மாட்டேன்றான், மச்சியும் மாட்டேன்றான். அதையும் பாக்குறேன். உன்னால முடியவே முடியாது. எதை எப்படி செஞ்சா நினைச்ச காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா அடைய முடியும் நம்மளுக்கு தெரியுமா? இவன் என்ன பிஸ்கோத்? அந்த மும்தாஸுக்காக இந்த ஷாஜகான் தாலியும் கட்ட மாட்டான், தாஜ்மஹாலும் கட்ட மாட்டான். தட்ட வேண்டிய இடத்துல தட்டி
ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல உன்னை பார்த்தப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சுடி. ஷீ, அசிங்கமா பேசாத. இவ்ளோ அழகும் இளமையும் வச்சுக்கிட்டு ஏடி வேஸ்ட் பண்ற? யாரையாவது லவ் பண்ணலாம்ல? லவ்ங்கிறது மனசு பார்த்து வரணும், உடம்பு பார்த்து வரக்கூடாது. இந்த இளமையும் அழகும் லைஃப் லாங் நம்ம கூட வராது. பட் நாம செலக்ட் பண்ற லவர் லைஃப் லாங் நம்ம கூட வரணும். சோ அந்த காதலுக்கு அழகு மட்டும் அடிப்படையா இருக்கக்கூடாது. அதுக்கு மேல ஒண்ணு வேணும். அதாண்டி அன்பு, பரிசுத்தமான அன்பு. ஹாய் காயத்ரி. இந்த ஞாபகம் இல்ல? சான் பிரான்சிஸ்கோ, 10ஆம் கிளாஸ், பக்கத்து பெஞ்ச், வார எங்க வீட்டுல செய்யற பால் பாயசத்தை வேற யாருக்குமே தராம உனக்கு மட்டும் தரவிட. மறந்துட்டியா காயத்ரி? ஹேய், நீயா? ஜீவா! ஜீவா, what a surprise! எத்தனை நாள் எங்க இருந்த? படிக்கிறதுக்காக ஃபாரின் போயிட்டேன். காயத்ரி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் பிளே கிரவுண்ட்ல விளையாடும் போது கால் தடிக்கு பால் மேல நீ உருள, உன் மேல நான் உருள. அப்ப கூட உன்னோட ஜாக்கெட்ல இருக்கிற ஹூக்கு பிஞ்சு வந்துருச்சு. அத இத்தனை நாளா உன் ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருந்தேன். ஓகே போட்டாண்டா. அது மட்டும் இல்ல காயத்ரி, பள்ளிக்கூடத்துக்கு நம்ம 2 பேரும் போகல, கவர்மெண்ட் பஸ்ல தானே போவோம். அப்ப நீ உன் கையால 40 பைசா டிக்கெட் வாங்கி தருவியே, இருப்ப அதையெல்லாம் சேர்த்து வச்சு நான் பில்லோ பண்ணிருக்கேன் காயத்ரி. ஜீவா, what is this? சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு சொப்பு சேர்க்கிற மாதிரி இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்க. சின்ன குழந்தைகளுக்கு சொப்புனா உசுரு, ஆனா வாலிப பசங்களுக்கு தன்னோட காதலி கைப்பட்ட பொருள்கள் தான் உசுரு. எஸ், ஐ லவ் யூ டா காயத்ரி. ஐயோ பாவம், நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆனா ஜீவா, நான் உன் வீட்டுக்கு வரணும், உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், உங்க அப்பா அம்மாவை நான் பார்க்கணும். ஐயோ, அப்பா ஃபாரின் போயிட்டாங்களா? அம்மா அம்மா அவங்கள நான் பார்க்கலாம்ல?